ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி சாப்டர் 6 எவல்யூஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம லாஸ்ட்டாக மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்டி-வெயின்பெர்க் பிரின்சிபிள் பார்க்க போகிறோம். இந்த ஹார்டி-வெயின்பெர்க் பிரின்சிபிள் என்ன சொல்ல வருது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அப்புறம் பார்க்கலாம். ரைட், இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில் எப்படி ஒரு உயிரினங்கள் எப்படி உருவாகி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம் நமக்கு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, புற்கள் ஒரு மழை பெஞ்சு விட்டால் போதும், சமதளம் இருக்குது அப்படின்னா மழை பெஞ்சு விட்டால் போதும், தானாக அங்கே புல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புல்வெளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தானாக அது மண் என்ன ஆகும், டெவலப் ஆகும், தானாக வளரும். அந்த மாதிரி தான் அந்த உயிரினங்கள் அப்படிங்கிறது நம்ம பூமியில் இயற்கையாக தானாக வளரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த புற்கள் மாதிரி வோல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு விதமான நரி இல்லையா, அண்ட் தென் அதர் ஆர்கானிசம்ஸ், நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியா இல்லையா, யாரும் கொண்டாந்து வச்சுக்கல, பாக்டீரியா தானாக அது வளருது இல்லையா. அந்த மாதிரி உயிரினங்கள் அப்படிங்கிறது நம்ம பூமியை பொறுத்தவரை ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக வளரக்கூடியது தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு நிறையா உதாரணங்கள் சொல்கிறாங்க. இப்போ தான் சொன்னோம், ஒரு சமதளம் இருக்குது, மீடோ இருக்குது, காலியாக இருக்குது, மழை பெய்யுது, அந்த இடத்துல எப்படி கொச்சன்னு புல்லு முளையுதோ, எப்படி பல விதமான நரிகள் உருவாகுதோ, எப்படி நமக்குள்ளே பாக்டீரியா டெவலப் ஆகுதோ, அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. ரைட், இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரினங்கள் அப்படிங்கிற அந்த பரிணாம வளர்ச்சி பெறுதல் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது பாருங்கள் இல்லையா, அது ஒரு பர்ஃபெக்டான விஷயத்தை நோக்கி போகும்போது, அதுக்கு தேவையான விஷயத்தை நோக்கி போகும்போது அது எவ்வாறு பரிணாம வளர்ச்சி பெறுது அப்படிங்கிறத விட இல்லையா, என்ன சொல்கிறாங்க, உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி பெறுது. எப்படி பரிணாம வளர்ச்சி பெறுதுன்னு சொல்கிறான், பெர்ஃபெக்டான விஷயம், அதாவது அதுக்கு தகுந்த விஷயம் இருக்கிற இடத்து நகர்ந்து அது தேடி போகிறதுனால பரிணாம வளர்ச்சி பெறுது அப்படிங்கிறது சொல்கிறத விட ஜெனட்டிக் சேஞ்சஸ், அதோடைய ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீனில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள், ஜீன் ஃப்ரீக்குவன்சியில் அலீலிக் ஃப்ரீக்குவன்சியில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் தான் எதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பரிணாம வளர்ச்சி, ஒரு உயிரினத்தோடைய பரிணாம வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்வைக்கிறோம் இல்லையா. ஸோ ஒரு உயிரினம் பரிணாம வளர்ச்சி பெறுது அப்படின்னா என்ன, எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு பெர்ஃபெக்டான இடத்த, அதுக்கு தகுந்த ஒரு இடத்த தேடி போகலை சரியா. அவன் என்ன பண்ணிக்குது, அந்த சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி தனக்குள்ளே தன்னுடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை அலீலிக் ஃப்ரீக்குவன்சியை சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுது, தே கேன் எவால்வ், தே கேன் டேர்ன் இன்டு அதர் ஸ்பீஷிஸ் அப்படின்னு மாறுது இல்லையா. ரைட், இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உல்ஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு நரி அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. அந்த நரிய கலர், ஸோ கிரே கலரை விட இந்த பிளாக் கலர் அப்படிங்கிற அந்த கேரக்டர் அப்படிங்கிறது தே கேன் சேஞ்ச் தயர் ஜீன் அலீல், ஸோ ரேதர் தென் கிரே கலரை விட இந்த பிளாக் கலர் அப்படிங்கிற அந்த கலர் தான் அதிகமாக அலீலிக் சீக்வன்ஸில் சேஞ்சஸ் ஆகி அந்த கலர் தான் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கிறதா நமக்கு சொல்கிறாங்க இல்லையா. ரைட், அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தே கேன் ட்ரைவன் தட் என்விரான்மெண்ட், அந்த என்விரான்மெண்ட்டில் அது ட்ரைவன் ஆகணும், சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ரைட், ஸோ இப்போ நம்ம இந்த கதைக்கு வருவோம், ஹார்டி-வெயின்பெர்க் பிரின்சிபிளுக்கு வருவோம். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, பரிணாம வளர்ச்சிக்கு இயற்கையில் எல்லாமே நடக்கிறது தான், ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது தான். அந்த உயிரினத்தில் சின்ன சின்ன வேரியேஷன் வந்து தான் ஒரு உயிரினமாக மாறுது, அடுத்த ஒரு ஸ்பீஷீஸாக அது மாறுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போது ஹார்டி-வெயின்பெர்க் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹார்டி ஃப்ரம் யூகே, அவர் யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஹார்டி ஃப்ரம் யூகே அண்டு வெயின்பெர்க் ஜெர்மனி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் போஸ்ட்லேட் பண்ணுறாங்க, ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த கண்டிஷன் required ஃபார் எ பாப்புலேஷன் நாட் டு பி எவால்வ். அப்போ இவ்வளோ இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஒரு உயிரினம் எப்படி எவால்வ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த, என்னென்ன கண்டிஷன் இருக்கும், மியூட்டேஷன் இருக்கும், ஜீன் ஃப்ளோ இருக்கும்,
ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் இருக்கும் அப்படின்னு எதோ சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஜீன் ஃப்ரீக்வன்சியில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கண்டிஷன்லாம் இல்லைன்னா என்ன ஒரு உயிரினம் எவால்வே ஆகாது அப்படின்னு சொல்கிறார். அதான் the condition required for population is not to be evolved சொல்கிறார். சரியா? அப்போ ஆப்போசிட். அப்போ இப்படிலாம் வந்து உயிரினம் எவால்வ் ஆகுது, பரிணாம வளர்ச்சி பெறுதுன்னா, இதெல்லாம் இல்லைன்னா பரிணாம வளர்ச்சி பெறலை அப்படிங்கிறத இன்வர்ஸாக சொல்கிறார். வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் இல்லைன்னா என்ன கிடையாது, உயிரினம் பரிணாம வளர்ச்சியே பெறாது, ஒரு கான்ஸ்டண்ட்டாக அப்படியே தான் இருக்கும். ஒரு உல்ஃப் என்ன கலரில் ஸ்டார்ட் ஆச்சோ அதே கலரில் தான் இருக்கும் இல்லையா? அப்போ இது என்ன சொல்கிறாங்க வராங்க பாருங்கள். இப்போ ஹார்டி வெயின்பர்க் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது இதுதான். சரியா? அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸ்டேட் தட் யார் ஹார்டி வெயின்பர்க் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க பாருங்களா, த அலிலிக் ஃப்ரீக்வன்சி த அலீல் ஃப்ரீக்வன்சி இன் ஏ ரேண்டம்லி மேட்டிங் செக்ஷுவல் பாப்புலேஷன். இங்கே பாப்புலேஷன் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துங்க. எப்படி ரேண்டம்லி மேட்டிங் செக்ஷுவல் பாப்புலேஷன். ரேண்டம்லி மேட்டிங்னா என்னன்றதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ரேண்டம்னா என்னென்னா, இங்கே வந்து செலக்டிவ் மேட்டிங் கிடையாது. இன்னார் கூட தான் புணரணும், இன்னார் கூட தான் இந்த பாப்புலேஷனில் இந்த மேல் இந்த ஃபீமேல் கூட தான் சேரணும், இந்த மேல் இந்த ஃபீமேல் இந்த மேல் கூட தான் சேரணும், அப்படி கட்டாயப்படுத்தி செலக்டிவாக நம்ம சேர்க்கும் மேட்டிங் ப்ராசஸ் நடக்குது இல்லையா, அது கிடையாது. அப்படி கிடையாது, ரேண்டமாக. ஸோ எந்த மேல் எந்த ஃபீமேல் கூட வேணாலும் என்ன பண்ணலாம், மேட்டிங் பண்ணலாம். அதுதான் ரேண்டம்லி செக்ஷுவல் மேட்டிங் பாப்புலேஷன் அப்படின்றோம். ரைட். ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க, the allele frequency of randomly mating sexual population remains constant. அப்போ allele frequency அந்த பாப்புலேஷனோட அந்த பெரிய பாப்புலேஷனுடைய ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இல்லையா? ரேண்டம்லி மேட்டிங் பாப்புலேஷனுடைய ஜீன் ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது? ஜெனரேஷன் ஓவர் ஜெனரேஷன். ஸோ அது பல தலைமுறைகளை கடந்து செல்லுது. அப்படி பல தலைமுறைகளை கடந்து சென்றாலும் அதோடைய ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எது இல்லைனா கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறார். எது இல்லைனா கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா, ஜீன் ஃப்ளோ இல்லைனா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். மைக்ரேஷன் சொன்னோம்ல, இந்த மலைப்பகுதி இந்த பகுதியிலேருந்து அந்த பக்கம் போட்டா இல்லையா, அப்படி போகாமல் இருந்தால் இது தனியாக ஒரு ஜீன் ஃப்ரீக்வன்சியை மெயின்டைன் பண்ணியிருக்கோம், இந்த பாப்புலேஷன் தனியாக ஒரு ஜீன் ஃப்ரீக்வன்சியை மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இல்லையா, மியூட்டேஷன் சடன் சேஞ்சஸ் இல்லைனா என்ன நடந்திருக்கும், அது ஜீன் ஃப்ரீக்வன்சியை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்டு அப்படி இருந்தால் கூட என்ன ஆகும், அது ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் இல்லைன்னா கூட அது ஃப்ரீக்வன்சியை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜெனட்டிக் ரீகாமினேஷன் டியூரிங் மியாசிஸ் இது இல்லைன்னா கூட என்ன பண்ணோம், அது கான்ஸ்டண்ட்டாக ஏன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ ஜென்ரேஷன் ஓவர் ஜென்ரேஷன் ஒரே மாதிரியே வந்துட்டு இருக்கும், எந்த ஒரு வேரியேஷனும் இருக்காது இல்லையா? என்ன காரணம் கேட்டால் இதெல்லாம் இல்லை. ஜீன் ஃப்ளோ கிடையாது, ஜெனட்டிக் ரீகாமினேஷனே கிடையாது, ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் கிடையாது, நேச்சுரல் செலெக்ஷன் கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தாக்கா ஒரு உயிரினம் எவால்வ் ஆகாமல் பரிணாம வளர்ச்சி பெறாமல் அப்படியே பல சந்ததிகளாக மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் சொல்கிறார். சரியா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது நமக்கு ஒரு ஈக்குவேஷன், அடுத்த சந்ததி ரேண்டம்லாம் மேட்டிங் பண்ணாக்கா அடுத்த சந்ததியில் இதே ஜீன்கள் தான் இருக்கும், இதே ஃப்ரீக்வன்சி தான் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு கால்குலேஷனை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த கால்குலேஷனை பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், கால்குலேஷன் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இது வந்து ஒரு லார்ஜ் பீட்டில் பாப்புலேஷன். ஸோ லார்ஜ் பீட்டில் பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த லார்ஜ் பீட்டில் பாப்புலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இரு விதமான வண்ணங்கள் இருக்குது. அந்த பீட்டிலுக்கு, அந்த வண்டுக்கு இரு விதமான வண்ணங்கள் இருக்குது. ஒன்று பிளாக்குன்னு சொல்லலாம், இல்லை டார்க் கிரேன்னு சொல்லலாம். ஒன்று பிளாக்குன்னு சொல்லலாம், இல்லை டார்க் கிரேன்னு சொல்லலாம். சரியா? ஸோ பிளாக் ஆர் டார்க் கிரேக்கான அலீல் என்னென்னா ஏ. பிளாக் ஆர் டார்க் கிரே கொடுக்கக்கூடிய அந்த ஜெனியோடைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ என்னென்ன சான்சஸ் வரலாம் பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ஏ இருந்தால் அது டார்க்காக இருக்கும். கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இருந்தாக்கா அந்த பீட்டில் எப்படி இருக்கும், அந்த வண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும். ஸ்மால் ஏ இருந்தாக்கா கிரே கலரில் இருக்கும். ஸ்மால் ஏ இருந்தாக்கா கிரே கலரில் இருக்கும். அப்போ ஒரு விதமான வண்டு எடுத்துக்கிறோம். அந்த வண்டில் என்னென்ன அலீல் இருக்குது, ஏ அப்படிங்கிறது கேபிட்டல் ஏ டார்க்கு, கேபிட்டல் ஏ டார்க்கு, ஸ்மால் ஏ லைட் கிரே. ஸோ இப்படி 3 விதமான அலீல்களில் அந்த பாப்புலேஷன் இருக்குது அப்படின்றார். சரியா? அப்போ இந்த பாப்புலேஷனில் என்ன அடுத்த சந்ததிக்கும் இந்த அலீலே தான் இருக்கும். எப்படி போனீங்கன்னா இந்த மாதிரி ரேண்டம்லி மேட்டிங் பண்ணால் இதே அலீல் தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். அதுக்கு ஒரு கால்குலேஷன் போடுறார். எப்படி போடுறாரு பாரு. அலீல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ அலீல்
அந்த பாப்புலேஷனில் ஏ அலீல் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 0.3 இருக்குது. அலீல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்மால் ஏ அலீலோடைய ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.7 இருக்குது. சரியா? அப்போ 0.3யும் 0.7யும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா P + Q, Pயும் Qயும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிடைக்குது. ஸோ அப்போ P + Q = 1 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இவங்களோட ஈக்குலிபிரியத்தை பற்றி நம்ம அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ P + Q ஸ்கொயர் அப்படின்னு பார்க்குறோம். P + Q ஸ்கொயர்னு எப்படி நம்ம போடுவோம்? A + B ஸ்கொயர் தான். A ஸ்கொயர் + 2AB + Q ஸ்கொயர் சொல்கிறோம்ல, B ஸ்கொயர்னு சொல்கிறோம், அதே தான். ஸோ P ஸ்கொயர் + 2PQ + P ஸ்கொயர் இல்லையா? நமக்கு வேல்யூ தெரியும். என்ன வேல்யூ தெரியும்? Pயோட வேல்யூ தெரியும், Qயோட வேல்யூ தெரியும். இப்போ P ஸ்கொயர் நம்ம இது பண்ணிக்குவோம். இப்போ P என்ன சொல்கிறாங்க பாரு, P ஸ்கொயர் = ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேபிட்டல் A டார்க் இல்லையா? 2PQ = ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேபிட்டல் A அண்டு ஸ்மால் a. இது வந்து ஹெட்ரோஜெனஸ், கேபிட்டல் A கூட ஸ்மால் a கலந்துருக்குது. அடுத்து Q ஸ்கொயர் என்ன சொல்கிறான் பாரு, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்மால் a அப்படின்றான். இதுக்கு நமக்கு வேல்யூ தெரியும், Pக்கும் Qக்கும் வேல்யூ தெரியும். இந்த ஃபார்முலாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம், இந்த வேல்யூவை நம்ம பாஸ்டுலேட் பண்ணுவோம், என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அப்போ நமக்கு 100% கிடைக்கும். இந்த ஃபார்முலாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணாக்கா நமக்கு 100 அப்படின்னு கிடைக்கும். எப்படி கிடைக்குன்னு பாருங்கள். ஸோ Pயோட வேல்யூ நமக்கு தெரியும் 0.3, Qயோட வேல்யூ எனக்கு தெரியும், என்ன தெரியுது 0.7 இங்கே கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அந்த அலீல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. P ஸ்கொயரை நம்ம முதல் பிளாட் பண்ணிவிடும். P ஸ்கொயர் அப்படிங்கிறது 0.3 ஸ்கொயர். 0.3 ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா, அதை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 0.09 அப்படிங்கிறது வரும். அதை நம்ம இந்த பர்சன்டேஜ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன 9% வருதோ. அப்போ AA அப்படிங்கிற அந்த அலீலுடைய பர்சன்டேஜ் 9%. இப்போ 2PQ பார்க்கும். 2 × 0.3 × 0.7. 0.3 Pயோட வேல்யூ, 0.7 Qயோட வேல்யூ. ஸோ 2 × 0.3 × 0.7 என்ன வருங்க நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.42 அப்படிங்கிற இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0.42 கிடைக்குது. அது 42% அப்படின்னு சொல்லி அந்த பாப்புலேஷனில் 42% கேபிட்டல் ஏ அண்ட் ஸ்மால் ஏ ஃப்ரீக்வன்சி, அலீல் ஃப்ரீக்வன்சி கிடைக்குது. அடுத்தது Q ஸ்கொயர்னால் முற்றிலும் வந்து ஸ்மால் ஏ தான். ஸோ அப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா 0.7 Qயோட வேல்யூ 0.7, 0.7 × ஸ்கொயர் என்ன கிடைக்குது நமக்கு 0.49 கிடைக்குது. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 49% ஆஃப் ஸ்மால் ஏ ஆர் லைட் கிரே கலர் பீட்டில் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா 9 + 42 + 49 என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 வரும். சரியா? எப்படி P + Q = 1 அப்படின்னு வந்ததோ, P + Q ஸ்கொயர் = நமக்கு என்ன கிடைக்கும் 100% அப்படின்னு கிடைக்கும். அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பாப்புலேஷன் எந்த பாப்புலேஷன் இது இல்லையா? கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இந்த பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய டார்க் கிரே உள்ள பீட்டிலும் லைட்டு கிரே உள்ள பீட்டிலும் அவங்களுக்குள்ளார ரேண்டமாக மேட்டிங் பண்ணாக்கா, ரேண்டம்னா என்னது, எந்த ஒரு கட்டளையும் இல்லாமல் இந்த கேபிட்டல் ஏ கூட தான் மேட்டிங் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டளையும் கிடையாது. நீ இந்த 3 எது கூட வேணாலும் என்ன பண்ணலாம், மேட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ரேண்டமாக மேட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் இதே ஃப்ரீக்வன்சி தான் கிடைக்கும். பாருங்கள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இதுதான் கிடைக்குது இல்லையா? முதல்ல பாருங்கள் 0.3, 0.7 இப்போ என்ன இருக்குது 9, 42, 49 இல்லையா? அந்த அலியில் பாரு ஏஏ தான் இருக்குது, கேபிட்டல் ஏஏ தான் இருக்குது, ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ இருக்குது, ஸ்மால் ஏ தான் இருக்குது. இதே அலில் தான் ரெண்டாவது ஜெனரேஷனில் என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது. சரியா? அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஹார்டி வெயின்பர்க் ரெண்டாவது ஜெனரேஷன்லேயும் அந்த அலீல் ஃப்ரீக்வன்சி அப்படியே தான் இருக்குது. அந்த அலீல் ஃப்ரீக்வன்சி ஏன் மாறாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இதெல்லாம் நடக்கலை. எதெல்லாம் நடக்கலை? ஜீன் ஃப்ளோ கிடையாது, மியூட்டேஷன் கிடையாது, ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் கிடைக்காது, ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் இல்லை, அண்டு நேச்சுரல் செலெக்ஷன் இல்லை. இதெல்லாம் இல்லாததுனால என்ன, இங்கே ஜீன் ஃப்ரீக்வன்சியில் ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷன் போகும்போது எந்த ஒரு மாறுதலும் இல்லை அப்படிங்கிறத இவங்க கால்குலேட் பண்ணி நமக்கு சொல்கிறாங்க. இதை தான் நம்ம ஹார்டி வெயின்பர்க் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கால்குலேஷன்ஸ் ஹார்டி வெயின்பர்க் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபிள்னு சொல்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபிள்னு சொல்கிறோம். அவங்களுக்கு கொடுத்த அந்த கால்குலேஷன் எக்ஸாம்பிள், அந்த பீட்டில் லார்ஜ் பாப்புலேஷனில் நடக்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிளை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹார்டி வெயின்பர்க் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ரொம்ப ஈஸியாக நம்ம பிளாட் பண்ணலாம். இதை ரொம்ப கால்குலேஷன் ரொம்ப கஷ்டமான கால்குலேஷன்லாம் கிடையாது. இது ஒன்றும் இல்லை. Pனா என்ன, Qனா என்ன,
டார்க் கிரே பீட்டில் லைட் கிரே பீட்டில்னால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டா போதும், நாம் ஈஸியாக இதை பிளாட் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன முழுசாக சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபலை சொல்ல வரோம். ஹார்டி வெயின்பர்க் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரேண்டம்லி மேட்டிங் செக்ஷுவல் பாப்புலேஷனில் ஜீன் ஃப்ரீக்வன்சி அப்படியே தான் இருக்கும், அது அடுத்த ஜென்ரேஷன் போகும்போது மாறாது. ஏன் மாறாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் இல்லைன்னா மாறாது. எதெல்லாம் இல்லைன்னா மாறாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீன் ஃப்ளோ இல்லைன்னா அது மாறாது, மியூட்டேஷன் இல்லைன்னா அது மாறாது, ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் இல்லைன்னா மாறாது, அந்த நேச்சுரல் செலெக்ஷன் இல்லைன்னா மாறாது. ஸோ அப்படின்னா இப்படி எதுவுமே இல்லாத போது என்ன, ஜீன் ஃப்ரீக்வன்சி அப்படியே தான் இருக்கும், ஒரு ஜென்ரேஷன் போகும்போது அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு மாறுதலும் இருக்காது அப்படிங்கிற விஷயத்த இவங்க ஹார்டி வெயின்பர்க் சொல்கிறாங்க. சரியா? ரைட். அப்போ இதெல்லாம் இருந்தால் என்ன, கண்டிப்பாக மாறும். அதை தான் நம்ம இதுக்கு முன்னாடிலாம் படித்தோம். சரியா? ரைட். ஸோ அடுத்த வீடியோவில் ஹார்டி வெயின்பர்க்குடைய அசம்ஷன் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.